அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி 30ஆம் தேதி, அதாவது தை மாதம் 17ஆம் தேதி, வியாழக்கிழமை, பிரதமை திதி, சாயங்காலம் 4:11 வரை. அதற்கு மேல் துதியை திதி. திருவோணம் நட்சத்திரம் காலையில் 7:15 வரை. அதற்கு மேல் அவிட்ட நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டிரமம் சாயங்காலம் 6:35 வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதற்கு மேல் கடக ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 1:00 3 வரை. யமகண்டம் காலை 6 7:30 வரை. நல்ல நேரம் 10 11 வரை. பகல் 11 12 வரை. இப்போது நம்ம அணிந்து கொள்ள வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், எல்லோ, ரோஸ், ஆரஞ்சு, இந்த மாதிரிப்பட்ட கலர்கள். தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலர். சாப்பிட வேண்டியது டால், அதாவது துவரம் பருப்பில் செஞ்சது டால் அல்லது சாம்பார் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்ம திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றிய பலன்களை பார்த்து கொண்டிருந்தோம். அதை சற்று பார்க்கலாம். இப்போ திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, அதாவது எப்படின்னா வாத ரோகம்னு சொல்லுவாங்க. அதாவது கபம், பித்தம், வாதம்னு சொல்லுவாங்க. வாத ரோகம் உடையவர்களாக இருப்பார்கள். அவங்க எப்படின்னா ஒரு கோபம், முணுக்குன்னா கோபம் வந்துடும். கோபம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி இந்த கோள் சொல்கிறது, இவங்ககிட்ட உள்ளது அவங்ககிட்ட சொல்கிறது, அவங்ககிட்ட உள்ளது இவங்ககிட்ட சொல்கிறது, கோள் சொல்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த கோள் சொல்லும் குணம் உடையவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பெண்களிடம், மாதர்களிடம் பணிபுரிந்து அதன் மூலம் சம்பாத்தியம், காசு சமைக்கும் பழக்கம் உடையவர்கள். கெடுதலான செயல், ஈடுபாடு கொண்டவராக இருப்பார்கள். இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களோட குழந்தைகள் நல்ல புத்திரன் புத்திரிகளை பெறுவார்கள். அவங்க நல்ல குழந்தை செல்வங்களை பெறுபவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு அந்த கூட்டு குடும்பத்தில் அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கூட்டு குடும்பத்தில் குறைபாடு காண்பவராக இருப்பார். பொருள் ஈட்டுவதில் அவங்க ஒரு சாமர்த்தியம் இல்லாதவங்க, காசு சம்பாதிக்கிற சாமர்த்தியம் அல்லாதவர்கள். சகோதரிபால் பற்று பாசம் உடையவராக இருப்பார். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும் அல்லது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இல்லாமல் ஜாதகத்தையே விரிவாக அலசி ஆராய்ந்து உங்களது எதிர்காலத்தை பற்றிய ஒரு முடிவுக்கு வர வேண்டுமென்றால் 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொள்ளுங்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த மேசராசிக்காரங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைய பொழுது அளவில் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. அடுத்தால நீங்கள் நோய்கை இல்லாமல் உடம்பு நன்றாக, உங்களோட ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. பொருள் வரவு ஓரளவு நன்றாக இருப்பதனால் மன நிம்மதி கூட கிடைக்கின்றது. குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாக போயும் என்ற செய்தி கிடைக்கிறது. அடுத்து ரிஷபராசி. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். அப்பப்போ இந்த இன்ஃபெக்ஷன் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவி மத்தியில் சிறிய பிரிவு உண்டாகின்றது. மக்களால் மகிழ்ச்சி, எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை உங்களுக்கு பலப்படுகிறது. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர்கள் உதவி தக்க சமயத்தில், அது தேவைப்படும் சமயத்தில் கிடைக்கிறது. தொழிலில் மாற்றம், முன்னேற்றம். அதே மாதிரி தொழிலில் மிகுந்த அக்கறையாக ஈடுபடுகின்றீர்கள். அடுத்து மிதுன ராசி. மங்களகரமான காரியங்கள், சுப செலவுகள் உண்டாகின்றன. செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. அதே சமயத்தில் அதிக செலவுகள் அதிகரித்தே சென்றாலும் சமாளித்து விடுகிறீர்கள். தொழிலில் ஒரு மன அமைதி என்பது இல்லை. ஸ்பெக்குலேஷன்
ட்ரேடிங் பக்கம் செல்ல வேண்டாம். எதை கை வச்சாலும் லாஸில் தான் வரப்போகுது. அதனால் அதன் பக்கமே அது ஜோலிக்கே நீங்கள் போக வேண்டியதில்லை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட சுப்பீரியரோட கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்து கடகராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கிறது. விரோதிகளை பற்றிய பயம் விலகுகிறது. குடும்பத்தினருடன் ஒரு சுமூக உறவு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்தால பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் ஆகியவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. எந்த காரியங்கள் எடுத்தாலும் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியே கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி. அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகம் பறிபோக வாய்ப்பு உள்ளது. தொழில் செய்வோருக்கு தொழிலில் ஒரு தேக்க நிலை, அதாவது மந்த நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மட்டும் சிறப்புடனே செல்கின்றது. நண்பர்களின் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கிறது. அடுத்து கன்னிராசி. நினைத்த காரியங்கள்லாம் ஓரளவு நல்லபடி நடக்கின்றன. பிரயாணங்களினால் அனுகூலமோ ஆதாயமோ கிடைக்காது. சமூகத்தில் கௌரவம், அந்தஸ்து உயர்கின்றது. கடன் தொல்லைகள், கவலைகள் அகலுகின்றன. பொருள் சேர்க்கையும் புதியன வாங்குதலும் நடக்கிறது. ஓரளவு நல்ல பீரியடு தான். அடுத்து துளாராசி. மனசில் தீய எண்ணங்கள் ஆக்கிரமித்து கொள்கின்றன. இதுவரைக்கும் நீங்கள் சுமூகமாக இருந்தவங்க காரணம் இல்லாமல் அந்த கெட்ட எண்ணங்கள் மனதை ஆக்கிரமித்து கொள்கின்றன. தீ விபத்து அல்லது ஆயுதங்களினால் காயங்கள், அதாவது இப்போ உதாரணத்துக்கு காய்கறி வெட்டும்போது கொஞ்சம் கையையும் சேர்த்து வெட்டிக்கிடுது, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத செலவினங்கள் சேருகின்றன. அதே மாதிரி கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ளாவிட்டால் மனைவி மக்களிடம் கூட சச்சரவுகளே ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி சேர்கின்றது, சந்தோஷம். அடுத்தால பெரியோர்களின் ஒரு சந்திப்பு நடக்கிறது. அதன் மூலம் நல்ல பலன்களும் கிடைக்கின்றன. கணவன் மனைவி உறவு மென்மையாக சுமூகமாக உள்ளது. மக்கள் துணை புரிபவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்து தனுசு ராசி. தொல்லைகள், ஏதாவது பிரச்சனைகள் மனதை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல்நிலை சற்று பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தொழிலில் ஒரு தேக்க நிலை, அதாவது மந்த நிலையே நிலவுகிறது. பொருள் நஷ்டம் ஏற்படுகின்றது. மனைவி மக்கள் மட்டும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கின்றனர். அடுத்து மகர ராசி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. புதிய வாகனம், நகை, ஆடை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அதாவது பொருளாதார நிலை கொஞ்சம் டவுனாக இருந்தது, இப்போ ஓரளவு நல்ல அபிவிருத்தி அடைந்து இருக்கிறது. பெற்றோர் உடல்நிலை கூட நன்றாகவே இருக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக உள்ளது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் லாபம் கிடைக்கிறது. அடுத்து கும்பராசி. மனம் ஒரு நிலையில் இல்லை. தொழிலில் பெரிய அளவில் ஆதாயம் இல்லை. தொழில் பார்ப்பவர்களுக்கு, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளோட அவங்க ஓரளவு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பிறகு ரொம்ப ஓயாமல் அவங்க உதவி பண்ணி கொண்டே இருக்க மாட்டார்கள். ஓரளவு தான் அவங்களோட உதவி கிடைக்கப் போகிறது. மாதாந்திர செலவு, பர்டிகுலராக மருத்துவ செலவு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு போகிறது. வெளியூர் பிரயாணங்கள் உண்டாகின்றன. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மீனராசி. உறவினர்கள், சில நண்பர்களுடன் விரோத போக்கு உண்டாகிறது. புரியுதா? அதனால் பேசுவதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வார்த்தையை அளந்து பேசுங்கள். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகிவிட்டது. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வருகிறது. வியாபாரம் செய்வர்களுக்கு பரவாயில்லை, ஓரளவு லாபம் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. வேளா வேளைக்கு சாப்பாடு, உணவு உண்ண முடியாமல் போய்விடுது. வேலைப்பளு காரணமாக இருக்கலாம்,
அலைச்சல் காரணமாக இருக்கலாம், உடலில் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால காரணமாக இருக்கலாம், வேளைக்கு சாப்பிட முடியவில்லை. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகின்றது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.